பாட்டி. என்ன மித்ரா, எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமா பாட்டி, நானும் நந்தினியும் சும்மா ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நந்தினி, நான் ரெடி, கிளம்பலாமா? போலாம் மித்ரா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் என்னோட பேக் ரூம்ல வச்சுட்டு அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா நந்தினி, லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா டிராபிக் ஆயிடும். இப்ப வந்துடுறேன். மித்ரா, போலாமா? ஏய், என்னாச்சு நந்தினி? என்ன தேடிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஒரு நிமிஷம் மித்ரா. சரி, அப்படி நீ என்னதான் தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, பேக்ல 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். இப்ப என்னன்னா 2,000 ரூபாய் தான் இருக்கு. மிச்சம் 8,000 காணும். என்ன சொல்ற நந்தினி? அது எப்படி பேக்ல வச்சு பணம் காணாம போகும்? அதுவும் 8,000 மட்டும் யாராச்சும் எடுப்பாங்களா? ஏய், நீ வேற எங்கேயாவது வச்சிருக்கியான்னு போய் பாரு போ. ஐயோ மித்ரா, நான் என்ன சின்ன குழந்தையா? பணம் வச்சுதான் நான் எப்படி மறந்து போவேன்? எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. என் பேக்ல தான் ஏடிஎம்ல எடுத்த 10,000 ரூபாய் நான் எடுத்து வச்சேன். இப்போ 2,000 தான் இருக்கு. ஏ நந்தினி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஓம் பேக்குக்குள்ள நீ வச்ச பணம் எப்படி காணாம போகும்? வீட்டுக்குள்ள யாராவது திருட வரப்போறாங்களா? வேற எங்கேயாவது மறதியா வச்சிருப்ப, போய் நல்லா தேடி பாரு. அதை விட்டுட்டு பணத்தை காணும்னு இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? போமா, போய் ஒரு ரூமுக்குள்ள தேடி பாரு. பாட்டி, உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் பணத்தை காணும் பாட்டி. நான் அதை இதுலதான் வச்சேன். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி சரி விடுமா, போய் பொறுமையா தேடி பாரு. அதுவும் இல்லாம 8,000 ரூபாய் தானே, அது உனக்கு ஒரு பெரிய விஷயமா? பாட்டி, அவ ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்ல போறது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி 8,000ங்கிறது நமக்கு ஒன்னும் பெருசு இல்லதான். ஆனா வீட்டுக்குள்ள வச்ச பணம் இப்படி காணாம போகுதுன்னா தப்பா இருக்குல்ல? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாவே படல பாட்டி. இப்படிதான் நம்ம எல்லாரும் டெரஸ்ல படுத்திருந்தப்போ நந்தினியோட செயினை கட் பண்ணி திருடிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அது யாருங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ் கிட்ட போறது நமக்கு தான் அசிங்கம்னு நாம அதுக்கு எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கல. இப்ப பார்த்தா பணம் காணாம போயிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரே மர்மமாவே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியாவே படல. மித்ரா, என்ன பிரச்சனை?